படம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாக இருந்துச்சு. படம் செம்மையாக வேறு லெவலில் பண்ணியிருக்காரு சூர்யா. ஆக்டிங் எல்லாம் பயங்கரமாக பிச்சு உதறி இருக்கார். படம் பயங்கரமாக இருக்குது. நான் கடைசியில் ட்விஸ்ட்டு பயங்கரமாக நினச்சிக்கிறான் அண்ணன் தம்பிங்களே. ஆமாம், அடுத்த செகண்ட் பார்ட்டில் தெரிய போகுது அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சண்டை எப்படி வரப்போகுது, யார் இதில் ஜெயிக்க போகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் பண்ணிடுறான். ஆனால் பயங்கரமாக இருக்குது. கிராஃபிக்ஸ் எல்லாம் செம்மையாக பயங்கரமாக பண்ணிடுறானுங்க. நல்லா இருக்குது. வேற லெவல். கார்த்தி என்ட்ரி தான் மாசு. படம் சூப்பராக இருக்குது. சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. படம் வேறு லெவலில் இருக்குது. 2 ஸ்டோரியாக சொல்கிறாங்க. 1070 அவர் வந்து ஒரு குழந்தைய காப்பாற்ற முடியல. அது 2024 வந்து குழந்தைய காப்பாற்றுறாரு. கடைசியில் கார்த்தி வராரு வில்லனா. பார்ட் 2ல் கார்த்திக்கும் சூர்யாவுக்கு தான் ஃபைட்டாக இருக்கும். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. படம் நல்லா இருக்குது ப்ரோ. போய் பார்க்கலாம் ஃபேமிலியோட. அப்பா அம்மாவோட பார்க்கலாம். பாபி தேவல், திஷா பட்டானி எல்லாம் வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். பிஜிஎம் நல்லா இருக்குது ப்ரோ. படம் தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, அப்புறமா இன்ட்ரெஸ்ட்டாக போகுது ப்ரோ. சீரியஸாக ப்ரோ ஃபேமிலியோட பாருங்கள். படம் சூப்பராக இருக்குது. கங்குவா 2க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப மொக்கையாக இருக்குது படம். படம் எடுத்த ஒரு சிவா தான். அவர் 3 நாள் போட்டு சிவன் கோயிலுக்கு போக வேண்டியதுதான். அவ்வளோதான். சுத்த மோசங்க. என்னங்க படம் இது? இதில் 2, 3, 5 வேலை வெட்டியில் தான் படம் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஒரு படமாங்க. மக்களை பைத்தியக்காரன் ஆக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம். ஐயோ சாமி, இந்த படத்துக்கு ஒரு நமஸ்காரம். அருமையான படம். நல்லா அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ எல்லாமே காட்டியிருக்காங்க. குடும்பத்தோட வந்து நம்மளோட தமிழ் இன்னும் நம்ம தமிழ் இனத்தோட போர்க்கலையும் நம்ம தமிழ் இனம் மரபையும் கத்துக்கணும்னா முதல்ல இந்த படத்தை வந்து பாருங்க. பாட்டி பிஜிஎம்லாம் டிஎஸ்பி தெரிய விட்டாரு. பிரான்சிஸோட கேரக்டர் காமெடி நல்லா அவுட் அவுட் ஆகுது. 3D எல்லாம் பயங்கரமா இருக்குதுண்ணா. பயங்கரமா படம் சூப்பரா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் வேற லெவல்ண்ணா. எல்லாருமே பார்க்கலாம். சாம 2க்காக தான் வெயிட்டிங். அதில் ஒன்று நல்லா இருக்கு. பார்க்கலாம். சூர்யா வந்திருக்காரு. சூர்யா ஃபேன்ஸ்க்கு நல்லா ட்ரீட் இருக்குன்னு நினைக்கிறேன். சூர்யா ஃபேன்ஸ்க்கு நல்லா ட்ரீட் இருக்கும். சூர்யா ஆக்டிங் சொல்லவும் முடியாது. நல்லா பண்ணியிருக்காரு. ட்விஸ்ட்டும் இருக்குது. வந்து பாருங்கள். நல்லா இருக்குது. ஆவரேஜ். நல்லா அவ்வளோ நல்லா இல்லை. பரவாயில்ல. ஒரு டைம் பார்க்கலாம். அந்த மாதிரி இல்லை. வேஸ்ட். நல்லா இருக்குண்ணா. பார்க்கலாம்ண்ணா. ஒரு டைம் பார்க்கலாம். படம் நல்லாவே இல்லைண்ணா. நிஜமாக நல்லாவே இல்லை. படம் நல்லாவே இல்லைண்ணா. பரவாயில்ல. ஃபீல் குட் மூவி தான். சூர்யா கூட நல்லாவே இல்லை. வேற மாதிரி ஆகிடுச்சு ஃபிலிம். செகண்ட் பார்ட்டா வேற லெவல். தூக்கி சொல்லுறாங்க அம்மா. வணக்கம். சூப்பராக இருக்குது படம். நல்லா இருக்கு. அருமையான படம். சூர்யா ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்குண்ணா. நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல. நல்லா இருக்கு. ஒரு டைம் சூப்பராக இருக்கு. வேற மாதிரி சூப்பராக இருந்துச்சுண்ணா. அருமையாக இருந்துச்சு. பார்க்கலாம். வேற லெவல் மாசுண்ணா. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. இன்னொன்று நல்லா நடிச்சிருக்காரு சூர்யா. பட் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்கெல்லாம் கேரக்டர் வந்து கார்த்தி லாஸ்ட்டாக வராரு. ரோலக்ஸ் எல்லாம் கொடுக்கல. பட் ஆனால் சூப்பராக லீட் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். நான் கங்குவா அவங்க 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லா எடுத்திருக்காங்க. 10க்கு 8 கொடுக்கலாம். ஆனால் சூர்யா நடிப்பு பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஓகேங்களா? சூப்பராக இருக்கு.